நான் ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேஷண்ட்ஸு கல்லீரல் கேன்சரோட நான் பார்ப்பேன். லிவர் கேன்சர் அப்படின்வாங்க. ஸோ லிவர் கேன்சர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி. இப்போ லிவர் கேன்சர் அப்படிங்கிறது ஒரு டெட்லி டிசீஸ். அதாவது ஈஸியாக வந்து உயிரை வந்து மாய்க்கக்கூடிய ஒரு நோய். ஏன்னா ஒன்ஸ் லிவர் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட மார்டாலிட்டி, லிவர் கேன்சர்னால தான் அவங்களுக்கு வந்து உயிரிழப்பே நேரிடும். ட்ரீட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு நோய். ஸோ அப்போ வந்து நாங்கள் அஸ் அ டாக்டராக, லிவர் டாக்டராக என்ன நினைப்போம், அதை வந்து சின்னதாக இருக்கிறப்பே டயக்னோஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா சின்னதாக இருக்கிறப்பே டயக்னோஸ் பண்ணால் அதை க்யூர் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனம் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவோட நோக்கமாக அதுதான். எப்படி சின்னதாக இருக்கிறப்பே டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணணும். அதாவது எந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த ஸ்க்ரீனிங் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி நோய் உள்ளவங்களுக்கு லிவர் கேன்சர் இருக்கான்றதை ரெகுலராக ஸ்க்ரீன் பண்ணால் அது ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட்னால தான் பண்ண முடியும். செகண்டு NAFL, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் பருமன், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸில் ஃபேட்டி லிவர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பேஷண்ட்டுக்கும் இது வர்றதுக்கு, இந்த லிவர் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது லிவர் சிரோசிஸே வந்துருச்சு. இப்போ குடிப்பழக்கம்னால, இல்லை இந்த ஒபிசிட்டினால, இல்லை இந்த வைரஸ் பிரச்சனைனால, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இதனால வந்து சிரோசிஸே சிரோசிஸ் வந்துருச்சுன்னா அது வந்து லிவர் கேன்சர் வர்றதுக்கான அதிகமான சான்ஸு வந்துடும். அப்போ இந்த பேஷண்ட்ஸ்லாம் ரெகுலராக ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஸ்க்ரீனிங் எப்படி பண்ணணும்? ரெகுலராக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட்டை வச்சு தான் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்டோட மேற்பார்வையில் தான் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த கேன்சர் வந்துருச்சான்றதுக்கு எதுவும் அறிகுறிகள், சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சிம்டம்ஸ் இருக்கு. அந்த சிம்டம்ஸ் வந்தால் கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒன்று என்னன்னா, அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ். நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு கடகடன்ட்டு வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். செகண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசியா, வாமிட்டிங். அதாவது ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பசியின்மை, அப்பிடைட்டே இருக்காது. இந்த லிவர் கேன்சர்லேயே மெயினான பிரச்சனை என்னன்னா அப்பிடைட்டே இருக்காது. ஸோ பசியின்மை ரொம்ப முக்கியமான சிம்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு மஞ்சக்காமாலையோட வரலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்கள் உடனடியாக டாக்டரை பார்த்து அவர் ஏதோ ஸ்கேன் ஏதோ எடுக்க சொல்றாருன்னா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இது எதுவும் தடுக்க வாய்ப்பு இருக்கா டாக்டர் அப்படின்றத? கண்டிப்பாக லிவர் கேன்சர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரிவென்டபிள் கேன்சர்ஸ். ரொம்ப நீங்கள் கேட்கவே ஆச்சரியப்படுவீங்க. இது வந்து வெரி வெரி ப்ரிவென்டபிள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன். இப்போ வந்து பிறக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே அந்த வேக்சின் போடுறாங்க. பட் போடாதவங்க அந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினை கண்டிப்பாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி ஸ்க்ரீனிங். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே அந்த வைரஸ் ஸ்க்ரீனிங் இருக்கா அப்படின்னு, இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் நாங்களே எல்லா பேஷண்ட்டுக்குமே ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். ஸோ அதுவும் நீங்கள் பண்ணிக்கிறது முக்கியம். மூணாவது, நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால். அதாவது ஸ்மோக்கிங், குடிப்பழக்கமும், ஆல்கஹால், சிகரெட் பழக்கம், இந்த ரெண்டுமே இந்த கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிடும். ஸோ அப்போ ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், ஒபிசிட்டி. அதாவது ஃபேட்டி லிவர், கல்லீரலில் சேரக்கூடிய கொழுப்பு, அதுக்கப்புறம் உடல் பருமன், இதை வந்து குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் இந்த லிவர் கேன்சர்லேருந்து நம்ம மீண்டு வர முடியும். அதுக்கப்புறம் சரி, ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ணிட்டா இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது டாக்டர் அப்படின்றது லாஸ்ட் செக்மெண்ட்டை ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இப்போ டயக்னோஸ் பண்ணுறது சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு நீடில் மூலமாகவே அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து மைக்ரோவேவ் அப்ளேஷன், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிவர் கேன்சரை வந்து நீடில் மூலமாகவே எடுக்கலாம். சின்னதாக இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம். அது லேப்ரோஸ்கோப்பிலேயே கூட பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் சில பேஷண்ட் சிரோசிஸ், அதாவது கல்லீரல் சுருக்கத்தோட லிவர் கேன்சர் இருக்குன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சின்னதாக இருக்கிறப்பே நம்ம டயக்னோஸ் பண்ணணும். கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னா ரத்த குழாய், டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லிவருக்கு போகிற ரத்த குழாய் மூலமாக கீமோதெரப்பி கொடுத்து அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதுலேயே வந்து டிரான்ஸ் ஆர்டீரியல் ரேடியோ எம்பலைசேஷன், அதில் ஸ்பெஷலைஸ்டு எம்பலைசேஷன்லாம் இருக்குது. இது பேர் தான் டிரான்ஸ் ஆர்டீரியல் கீமோ எம்பலைசேஷன் ஆர் டிரான்ஸ் ஆர்டீரியல் ரேடியோ எம்பலைசேஷன் பேர்.
இன்னும் கொஞ்சம் பெருசாகிருச்சு அப்படின்னா ரத்த குழாய்கள் மூலமா வேற அவயங்களுக்கெல்லாம் பரவிடும். அப்படின்றப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். அறுவை சிகிச்சை மூலமாவோ இல்லை இந்த டெக்னிக்ஸ் மூலமாவோ ட்ரீட்மெண்ட் பண்றது கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஸ்பெஷல் கீமோதெரப்பி ஏஜென்ட்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். இப்படிதான் லிவர் கேன்சர் வந்து நாங்கள் அணுகுவோம். நன்றி.